வணக்கம் உறவுகளே, குற்றாலருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மலைக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான எலும்பிச்சை இஞ்சி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது கூடவே தோல் உரிக்காமல் ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். அடுத்ததாக 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருந்தால் ரசம் நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரசத்துக்கு அரைக்கும் போது இந்த மாதிரி வறுத்து அரைச்சோன்னா அந்த ரசத்தோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அப்படியே பச்சையாக மிளகு, சீரகம், மல்லி எல்லாமே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க ரசம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்தணும் அப்படின்னு. நான் முதலையே சேர்த்துருவேன். எனக்கு அப்போ தான் புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும், அதனால் முதலையே சேர்த்துருவேன். இஞ்சியை வேணும்னா அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இஞ்சி துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. ஒரு பெரிய சைஸு லெமன் எடுத்திருக்கேன், இதை நம்ம கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக கொதிக்க விடணும் ரசத்தை. நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ரசம் ரெடி ஆயிடும், அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மெதுவாக கொதிக்க விடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சதும் அதோட தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசம் நல்லா ஒன்று போல் நுர கட்டி வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இந்த மழை காலத்தில் நம்ம டெய்லி ரசம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. டெய்லி ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் ஒரு நாள் கொள்ளு ரசம், ஒரு நாள் தூதுவளை ரசம், ஒரு நாள் இந்த மாதிரி எலுமிச்சை இஞ்சி போட்டு ரசம், இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ரசத்தை கண்டிப்பாக உங்கள் ஊரில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த குளிர்காலத்தை சமாளிக்க முடியும். ஒரு சிலர் புளி சேர்க்காம ரசமே வைக்க மாட்டாங்க. புளி சேர்க்காட்டாலும் ரசத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லெமன் ரசம், அப்புறம் நெல்லிக்காய் ரசம், இதுக்கெலாம் புளி சேர்க்காம நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், சைடில் ஃபுல்லாக நல்லா நுர கட்டி வந்துருச்சு. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமன் ஜூஸை சேர்க்கணும். ஸ்டவ்வை ஆனில் இருக்கும் போது லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி எலுமிச்சை ரசம் நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான இஞ்சி எலுமிச்சை ரசத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.